ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் தேர் யூசேஜஸ் ஓகேவா? நெறைய மெம்பர்ஸ் வந்துட்டு என்கிட்ட டிஎம்ல கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் ப்ரோ படிக்கணும்? இப்ப நான் 12த் முடிச்சிருக்கேன். காலேஜ் போறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறேன். என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்கணும் அப்படின்றத கேட்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு எத்திக்கல் ஹேக்கிங்க்கு என்னென்ன புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்கணும் அப்படின்றத கேட்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா இருக்க புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஜாப் பிளேஸ்மென்ட் வந்துட்டு கேரண்டி பண்ற அளவுக்கான இப்ப என்னென்னலாம் புரோகிராமிங் லாங்குவேஜ் அதுக்கு ரிலேட்டடா படிக்கணும். அண்ட் தென் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கும் என்ன படிச்சா என்ன மாரி கிரியேஷன் பண்ணலாம், என்ன ஃபீல்டுக்குள்ள போலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ் ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பைதான். பைதான் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா இருக்கிறதுல லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லயும் வந்துட்டு யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பைதான் தான். நான் ரெக்கமெண்ட் பண்றதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைதான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் சின்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வென் கம்பேர் டூ அதர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் ஓகேவா? இத வச்சுட்டு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் லேர்னிங் வந்துட்டு யூசிங் பைதான் நீங்க படிக்கலாம். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த சாட் ஜிபிடி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பைதான் மூலியமா தான் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா சயன்ஸ் வந்துட்டு யூ கேன் ஸ்டடி யூசிங் பைதான் அண்ட் தென் ஆட்டோமேஷன். ஸோ நான் இப்போ வந்துட்டு சைபர் செக்யூரிட்டிக்கு ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பைதான் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நீங்க பென் டெஸ்டிங் கான்செப்ட்ஸ்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் வந்துட்டு அதிகமா நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட்ல வரும்போது, நீங்களே வந்துட்டு டூல்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பைதான் தான் பெஸ்ட்டு. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் கமிங் இன்டூ சைபர் செக்யூரிட்டி, லேர்ன் பைதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பைதான் வச்சு கேம் டெவலப் பண்ணணும் நம்மளால பண்ண முடியும் கைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாவா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஜாவா வந்துட்டு ரொம்ப பாப்புலர். ஓகேவா? அப்போதுலேருந்தே ரொம்ப பாப்புலர். இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இட் வில் பி ஸ்டில் இன் பிளேஸ். ஓகேவா? இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ், எஸ்பெஷலி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது இந்த சிஆர்எம் சர்வீசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? Zoho, Salesforce. இந்த மாரி சிஆர்எம் சர்வீசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூசிங் ஜாவா மூலியமா வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜாவால கிரியேட் பண்ணலாம். பட் இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்குன்னு வரும்போது, லைக் அட்வான்ஸ்டா வந்துருச்சு. லைக் Flutter அண்ட் தென் Katluna சம்திங் ஒண்ணு இருக்குது. கட்டா சம்திங் ஒரு அ லாங்குவேஜ் இருக்கு. அது வந்துட்டு யூஸ் பண்றாங்க. பேசிக் Flutter தான் வந்துட்டு இப்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. லைக் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்க்குலாம் வந்துட்டு அ Flutter யூஸ் பண்றாங்க. ஓகேவா? தென் கேம் டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு நீங்க ஜாவால பில்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சி அண்ட் சி பிளஸ் பிளஸ். உங்களோட காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சி பிளஸ் பிளஸ் தான் இருக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் அஸ் அ கம்ப்யூட்டர் சயன்ஸ் குரூப், உங்களோட ஃபர்ஸ்ட் மாடியூலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் தான். இந்த சி பிளஸ் பிளஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் நீங்க கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, சாரி மிஸ். என்னெல்லாம் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் கிரியேஷன். ஓஎஸ் கிரியேஷன் நெறைய ஓஎஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இந்த சி பிளஸ் பிளஸால கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் GUI பேஸ்ட் ஆப்ஸ், கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இந்த சி பிளஸ் பிளஸால கிரியேட் பண்ண முடியும். தென் எம்பெடட் சிஸ்டம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வச்சு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த சி பிளஸ் பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் நார்மலா வந்துட்டு கால்குலேஷன்ஸ், கம்ப்யூட்டிங் எல்லாமே சி பிளஸ் பிளஸ், சி எல்லாமே பண்ணும். பட் இது இல்லாம வந்துட்டு லைக் அட்வான்ஸ்டா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் தென் பிசிக்ஸ் ரிலேட்டடா நான் ஏதோ பார்த்தேன் லைக். அது எல்லாமே லைக் அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சி பிளஸ் பிளஸால பண்ண முடியும் கைஸ். அண்ட் தென் கேம்ஸ் டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு சி பிளஸால பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். நெறைய மெம்பர்ஸ் வந்துட்டு குழம்பிப்பாங்க. லைக் பிகினர்ஸா இருக்கிறவங்க வந்துட்டு ஜாவாவும், ஜாவா ஸ்கிரிப்ட்டும் வந்துட்டு சேம் அப்படின்றத குழப்பிட்டு இருப்பாங்க. பட் 2மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற வேற புரோகிராமிங் லாங்குவேஜ், வேற வேற சின்டாக்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும். ஓகேவா? பட் இந்த மெயினா வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரண்ட் எண்ட வந்துட்டு இன்டிகிரேட் பண்றதுக்காக. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பட்டன் இருக்குன்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணா அது வந்துட்டு கரெக்ட்டா அந்த பேஜுக்கு போகணும் பார்த்தீங்களா? அதுக்கு வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்டிகிரேஷன் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது போத் ஃப்ரண்ட் எண்டும் யூஸ் பண்ணுவாங்க, பேக் எண்டும் யூஸ் பண்ணுவாங்க. அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் லைப்ரரீஸ், Node.js, அண்ட் தென் ஜாவா ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் லைப்ரரீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி this both used in client and server side applications. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அண்ட் தென் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண முடியும். அண்ட் தென் ஐஓடி லேர்னிங். ஐஓடி படிக்கிறவங்க நினைச்சவங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் தென் பைத்தான் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது நீங்க படிக்கலாம். அண்ட் தென் அகைன் கேம் டெவலப்மெண்ட் வந்துட்டு யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட் யூ கேன் டூ. ஃபைனலா வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விஃப்ட்.
ஸோ ஸ்விஃப்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்விஃப்ட் வந்துட்டு மேக்ஸிமம் iOS அண்ட் தென் மேக் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இது இது கிரியேட் பண்றதுக்காக இந்த iOS டெவலப்மெண்ட்டும், மேக் ஆப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் இந்த ஸ்விஃப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்விஃப்ட் வந்துட்டு ஒரு டைம்ல நான் படிச்சேன். ஸோ இட் வாஸ் சோ குட் ஓகேவா? லைக் ரொம்ப சூப்பர்பா இருந்துட்டு. ஸோ நீங்க வந்துட்டு iOS இல்ல மேக் ஆப் டெவலப்மென்ட்க்கு இந்த மாரி ரிலேட்டடான ஜாப்ஸ்லாம் நீங்க போணும்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் ஸ்விஃப்ட். அதுதான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க இந்த அ ஸ்விஃப்ட் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெவலப்மென்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிஸ்டம் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அதாவது உங்களோட கெர்னல் லெவல் அண்ட் தென் டிரைவர்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி லெவல்ஸ்ல இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விஃப்ட் வச்சு கோட் பண்ணுவாங்க. அண்ட் தென் மெஷின் லேர்னிங் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு இந்த ஒரு ஸ்விஃப்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா? மெயினா ஸ்விஃப்ட் வந்துட்டு iOS அண்ட் தென் மேக்‌க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாம வந்துட்டு என்னென்ன புரோகிராமிங் இது வந்துட்டு ஒரு 5 பேசிக் புரோகிராமிங் லாங்குவேஜ் விச் இஸ் இன் கரண்ட் ட்ரெண்ட். ஸோ இது இல்லாம வந்துட்டு இன்னும் என்னென்னலாம் நீங்க லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுதான் ஆர் ஸ்டுடியோ. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெர்ல் அண்ட் தென் ரூபி ஸோ பெர்ல், ரூபி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு எல்லாரும் கேட்பீங்க, ப்ரோ எங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க காலேஜ் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு சி பிளஸ் இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட், PHP இந்த மாரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சி ஷார்ப் எல்லாமே வந்துட்டு குடுப்பாங்க. இந்த கோர்ஸ் எண்ட் ஆகுற வரைக்கும், 4த் இயர் முடியிற வரைக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ. நாங்க வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸும் படிக்கணுமா? ஸோ எல்லாமே வந்துட்டு நாங்க மாஸ்டர் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் ரோல் யூ ஆர் அப்ளையிங் ஓகேவா? ஸோ இப்ப நீங்க ஃப்ரண்ட் அண்ட் சாரி இப்ப வந்துட்டு நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா வந்துட்டு நெறையா படிக்கணும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் படிக்கணும். நீங்க இந்த பைத்தன் ஃப்ரண்ட் எண்டுக்கு படிக்கணும். இந்த HTML, CSS, பேக் எண்டுக்கு SQL, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாரி நெறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட ரோல் என்ன அப்படின்றத பாருங்க. இப்ப நான் ரோல்ஸ் எல்லாமே நான் இங்க குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மெஷின் லேர்னிங்க்கு இது படிக்கலாம், IoTக்கு இது படிக்கலாம், சைபர் செக்யூரிட்டிக்கு இது படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா குடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ரோல் நீங்க என்னவா ஆகப் போறீங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா? பேக் எண்ட் டெவலப்பரா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா? ஸோ இதுக்கு ரிலேட்டான ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு, ஹேக்கர் லைக் எத்திக்கல் ஹேக்கிங் போறீங்களா? மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ண போறீங்களா? இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கீங்களா? ஸோ இந்த மாரி கேம்ஸ் டெவலப்மென்ட்ல இருக்கீங்களா? அப்படின்றத நீங்க ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கிட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஹேக்கிங் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ ஹேக்கிங்க்கு வந்துட்டு பைதான் தான் பெஸ்ட் அப்படின்றத இப்ப நான் சொன்னேன். அதே மாரி ஒரு ரோலுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிட்டு, அத மாஸ்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அத மாஸ்டர் பண்ணிட்டு, ஃபர்தரா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன லாங்குவேஜஸ்னாலும் படிச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்கலாம். லைக் பேசிக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க என்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் பைத்தன். ஓகேவா? ஏன் ஏன் எல்லாரும் பைத்தன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பைத்தன் வந்துட்டு சோ ஈஸி டூ யூஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ் கேஸஸ் சாரி அ அதுக்கான சோ ஈஸி டூ லேர்ன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சோ ஈஸி டூ லேர்ன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு பைத்தான் வந்துட்டு எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கொஸ்டினையும் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான ஆன்ஸரையும் நான் குடுக்குறேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ண நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் டூ a subscribe guys. Thank you.